शिवाय नमः। वाकर्ता विवसंवृक्तौ वाकर्ता पतिभक्तये जगदपितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரौ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, பர்வதவர்த்தினி அம்பா சமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, அதிகமாக வெயில் இருக்கிறது, எல்லாமே சொல்றோம். இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது. சித்திரா, வைகாசி, ஆனி அப்படின்னு. அப்போ இங்கிலீஷ் வருஷம், இங்கிலீஷ் காலண்டர்ங்கிறது உலக பொதுமுறை. ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்து வரும், நாம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும், எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டா வச்சிருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு 60 வருஷம். அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாவசு வருடம்னு பேரு. அது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறகுது சித்திரை 1. இந்த சித்திரை 1 புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல 3 பெயர்ச்சிகள் வருகின்றன. இந்த மார்ச் 29ஆம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம். அது இந்த குரோதி வருஷத்துல போயிடுது. ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கியப்படி சனி பெயர்ச்சி டிசம்பர் மாசத்துல வருது, கார்த்திகை மாசத்துல வருது. அதே போல ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த 3 கிரகங்களும் இந்த 3 பெயர்ச்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். ஏன்னா சனி பெயர்ச்சி முக்கியம். சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம், கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு, அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி, மேஷத்துக்கு சனி ஆரம்பம், கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது, ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம், அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம், விருச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். அதோடு மட்டுமல்ல, சனியுடைய பார்வைப்படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு, அதே போல கன்னிய சனி பார்க்க போறாரு, தனுச சனி பார்க்க போறாரு. அப்ப இந்த 3, 7, 10 இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது. அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது. இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி, அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார். அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார். அப்ப இந்த 3 கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன்கள். நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியல்ல அரசாங்க சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள், குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இல்ல அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வெளியில பேசுறோம், கம்பீரமா நடந்துக்கிறோம், அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்துக்கிறோம். எல்லாமே தைரியம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வீரம் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும், கிரகம் வேலை செய்யுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நாம பார்க்கிறோம், எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதித்யாதி நவகிரகங்கள், குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள்,
சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர். சனின்னு சொல்லிட்டாலே அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா இருப்பான். உண்மையா இல்லையா? அதே போல உங்கள்கிட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம். அவன் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம். அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு 50 கோடி 100 கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ கூட நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைட்ல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியை போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு 300 பேர் வேலை செய்யறாங்க, 300 குடும்பம், மேக்சிமம் எல்லாமே மிஷினரி. ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியல, அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும். அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது. ஒரு இடதோஷம், அந்த ஒரு பூமி தோஷம் இருக்கலாம், இடதோஷமா இருக்கலாம், அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம், தோப்பாக இருக்கலாம், தென்னந்தோப்புகளாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம். அதே போல செய்தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் எந்த ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான், சிப்காட் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், சின்ன சின்ன கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா டவுன்ல போயிட்டு இருக்கும், தாங்கவே முடியாது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள். ஏதாவது பணங்காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போனா ஃபர்ஸ்ட் ஜெனரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கிறேன். உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம், தனித்தனியா பார்க்கலாம். பாருங்க. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்கள், தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம இந்த ஓப்பனிங்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அஷ்டம சனி ஆரம்பம். அதோடு மட்டுமல்ல, ராசிக்கு 11வது வீட்டுக்கு லாபஸ்தானத்துல வரக்கூடிய குரு பகவான், ராசிக்கு சமசப்தமஸ்தானம் 7ல வரக்கூடிய ராகு, எல்லாத்துக்கும் மேல ராசிக்கு வரக்கூடிய கேது. எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசி என்பவர்கள் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நான் புதுசா ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன், புதுசா வீடு கட்ட போறேன், நான் ஒரு இடம் வாங்க போறேன், ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன், ஒரு 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அல்லது தேர்தலில் போட்டியிட போறேன், ஏதோ ஒரு சப்ஜெக்ட். இந்த கேது உள்ள இருக்கிறவரெல்லாம் அஷ்டம சனியும் இருந்து கேதுவும் உள்ள இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த துறையில் வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம். புதிய முயற்சிகள், அதுக்காக ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. நீங்க மட்டும் ஆஸ் யூஷுவலா செய்யக்கூடிய ஜாப், ஆஸ் யூஷுவலா செய்யக்கூடிய ரொட்டீனா செய்யக்கூடிய பிசினஸ், இது எதுவுமே நீங்க கை வைக்க வேணாம். டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் புதிய முயற்சிகள் என பணங்காசு விரயமாகக்கூடிய காலம். பெரிய அமௌண்ட் நான் போடுறேன், ஒரு 100 கோடி ரூபா போடுறேன், ஒரு 50 கோடி ரூபா போடுறேன். இப்போ நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 கோடியில் வந்து சினிமாலாம் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ அன்பர்கள் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்துருக்கிறாங்க. நம்ம அந்த அனுபவத்தில் சொல்றோம். அப்போ வாராகி இடத்துல வராத பக்தர்களே இல்லை, அதுதான் உண்மை. அப்போ புதிய முயற்சிகளை தடுப்பது அல்லது புதிய முயற்சிகளை எடுப்பதை தள்ளி போடுவது சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள். அப்போ புதிய முயற்சி எடுக்க வேணாம். நடந்துகிட்டு இருக்க தொழில் எப்படி சாமி இருக்கும், இதை டிஸ்டர்ப் ஆகாம வரக்கூடிய வருமானம் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக சார் சனி பயிற்சி உங்களுக்கு குருவுடைய பார்வை 6 மாசம் தான் குரு வந்து மிதுனத்துல இருக்க போறார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வந்துடுவார். கடகத்து வந்தாச்சுன்னா
குருவும் சனியும் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு அஷ்டம சனி வேலை செய்யாது. நாம சொல்லி இருக்கின்றது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுதான் ஓப்பனிங்ல விபரமா 3 பயிற்சிகள்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு 6 மாசம்தான். அதன் பிறகு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனி வேலையே செய்யாது. கவலையே படாதீங்க. இந்த டிசம்பருக்கு மேல நீங்க சூப்பர் ஆயிடுவீங்க. அப்ப சனியால் வரக்கூடிய தொந்தரவு குறையும். ஆனா அந்த அஷ்டம சனி எப்படிலாம் கஷ்டப்படுத்தணும். உங்க பக்கத்து வீடா இருக்கக்கூடிய கடகராசியை கேட்டு பாருங்க. எத்தனையோ அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய முதலாளிகள், கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குறிப்பா வெளிநாடுகளை பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய கல்வித்துறையை சார்ந்தவர்கள், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ இதெல்லாம் அஷ்டம சனியில் எப்படி இருக்கும்னு கடகராசியை கேட்டு பாருங்க. அந்த அவங்க பட்ட கஷ்டம் நிச்சயமா சிம்ம ராசிக்கு இருக்காது. கவலை வேண்டாம், மகிழ்ச்சியாக இருங்கள் சிம்ம ராசி என்பவர்களே. அப்போ செய்தொழில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய முயற்சிகள் தான் நீங்க எடுக்கக்கூடாதே தவிர, அதாவது அந்த முயற்சி கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருந்தா பண்ணலாம். இதுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வேணும், இதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வேணும், இதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வேணும். சார் சாதாரணமா ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் ஒரு கார் வாங்க போறேன். அன்னைக்கு ஒரு அம்மா போன் பண்றாங்க, என் மருமகன் ஒரு கார் கேட்கிற சமயம் வாங்கி கொடுக்குவான்னு கேட்கிறேன். எவ்வளவு 14 லட்சம், செகண்ட் ஹேண்ட்லாம் 5 லட்சம் ரூபா. அது செகண்ட் ஹேண்ட் வாங்கி கொடுங்க. சனி செகண்ட் ஹேண்டு. அவ இதை போல உங்களுடைய கேள்விகளை கொண்டு எப்படி உங்களை நம்ம வழி நடத்தலாம், எது செஞ்சா உங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் என்பதை உங்க பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும். அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை அறிஞ்சு அதன்படி நடந்து கொள்வீர்களே ஆனால் நஷ்டம் வராது, வாழ்க்கையில கஷ்டமும் வராது. சிம்ம ராசி அன்பர்களே. அப்ப சிம்ம ராசி என்பர்களே, நீங்க உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாடுகள், பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களே ஆனால், ஆலய வழிபாடுகளோ அல்லது உங்க வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். சிம்ம ராசி அன்பர்கள். அதே போலதான் நீங்க குடும்பமாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், வழி பிரச்சனை, வாய்க்கா பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், அல்லது டாக்குமெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம், அல்லது நான் இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம், அந்த இடம் ப்ராப்ளமா மாறி இருக்கும், ஆக்குபை பண்ணிட்டு இருப்பாங்க, போகமாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட வம்பு வழக்குகளில் இருந்த கூட விடுதலை ஆகக்கூடிய அற்புதமான நேரம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், என்கொயரிகள் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த என்கொயரி, டாக்ஸ் ப்ராப்ளம், நிறைய என்கொயரிகள் போயிட்டு இருக்கலாம். விசா சம்பந்தப்பட்டது அல்லது வேற ஏதேனும் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டது, ஐடி சம்பந்தப்பட்டது, எதிரிகளால் வந்த பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, குறிப்பா மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், எப்பொழுதுமே அந்த இடதோஷத்தை சொல்வது உண்டு. நல்லா போயிட்டு இருக்கிற ஃபேமிலி திடீர்னு கஷ்டமாதுன்னா அது பூமி தோஷத்தை குறிக்கும். ஒரு நல்ல விவசாய நிலம் திடீர்னு மங்கி போகுதுன்னா அது இடதோஷத்தை குறிக்கும். பூஸ்டப் பண்ணணும். ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற ஃபேக்டரி, கம்பெனி நல்லா போயிட்டு இருந்தது, கடை சூப்பரா போயிட்டு இருந்ததுன்னா அது இடதோஷத்தை குறிக்கும். அப்ப அந்த மாதிரியான இடதோஷங்கள், கண் திருஷ்டியால் வந்த பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ராகுவால இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகும். அதே போல அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு.
அரசியல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல சின்னத்திரையில் இருக்கக்கூடியவங்க, இந்த மீடியா இந்த துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல குடும்ப பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்கள், அப்ப நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 3 பயிற்சிகளுமே சிறப்பு. சனியும் சூப்பர், ராகுவும் சூப்பர், குருவும் சூப்பர். நீங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும். அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய் வராகி.